ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்தியான ராகி சப்பாத்தியும் பச்சை பயிரும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு கிரேவியும் தாங்க செஞ்சு காமிச்சிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க. அதில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். பச்சை பயிர் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து நல்லா தண்ணியை விட்டு குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் பற்ற வச்சு 3 விசில் வச்சுக்கலாங்க. 3 இல்லது 4 விசில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இப்போ வந்து சப்பாத்தி செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. ராகி மாவு எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த இடத்துல நான் உப்பு சேர்த்துருக்கேன். அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிருக்கு. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா த த மாவில் கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவுன்றது வந்து ரொம்ப வந்து கெட்டியாக இருக்காமல் கொஞ்சம் லைட்டாக இருக்கணுங்க இந்த மாவு. ஏன்னா நம்ம ராகி மாவு சேர்க்குறதால ரொம்ப டைட்டாக வந்து நம்ம இதை வந்து பிசைஞ்சோம்னா இது வந்து சப்பாத்தி நல்லா இருக்காது. அதுக்கு தான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி பாருங்கள். இந்த மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இது போல் பிசைஞ்சிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கடுத்து நான் வந்து நம்மளோட பச்சை பயிறு கிரேவிக்காக ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க. தக்காளி எடுத்து நல்லா இது போல் கட் பண்ணி இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை வந்து இது மேலே தோல் சீவிக்கலாம். தோல் சீவி கழுவி இதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 2லேருந்து ஒரு சின்ன ஸ்பூனால் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து அதே நல்லா ஜீரகம் நல்லா கடுகும் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே அது வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா நல்லா வறுபடட்டும். கண்ணாடி பதத்துக்கு வறுபட்ட உடனே அதுக்கு அடுத்தது பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து அதுவும் நல்லா வறுபடட்டும். வறுபட்ட உடனே நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்கும் சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நான் வந்து இது பாருங்கள், இது போல் கொஞ்சம் நேரம் கலந்து வதக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இதை வந்து லைட்டாக கொதிக்க விடலாம். இதில் இருக்கிற தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து இது போல் கலந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து குக்கரை திறந்து பார்க்கலாம். நம்மளோட 3 விசில் போட்டிருந்தோம் இல்லையா, நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. அதில் நம்ம வந்து வதக்கி வச்ச இந்த உருளைக்கிழங்கு, இந்த தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கி வச்சோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக பாருங்கள் இது போல் கரண்டியால் கலந்து கொடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு விசில் வரட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்மளோட மாவு பார்ப்போவாங்க. நம்ம கோதுமை மாவும் ராகி மாவும் கலந்து வச்சோம் இல்லையா, அது கொஞ்சம் நேரம் ஊறி இருக்குல்ல, அதை இன்னொரு முறை எடுத்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு எடுத்துட்டு சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு உருண்டை உருட்டி இப்போ பாருங்கள் சப்பாத்தி கல்லில் வந்து இப்போ நான் வந்து தேய்ச்சி எடுக்க போகிறேன். சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாவு வந்து ரொம்ப வந்து கெட்டியாக இல்லை, கொஞ்சம் இலகுவாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது இந்த சப்பாத்திக்கு. ஏன்னா நம்ம ராகி மாவு சேர்த்ததால கொஞ்சம் இந்த பதத்தில் தான் இருக்கணும் நம்ம மாவு. அப்போ தான் நமக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாக இது போல் தேய்ச்சிக்கலாம். அதுக்கடுத்து இதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு இந்த சப்பாத்தியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் தடவி கொடுத்துருங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக மாவு எடுத்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது பாருங்க, காஞ்ச மாவு எடுத்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ வந்து இதை மடித்து தேய்க்கலாம். இந்த காஞ்ச மாவு உள்ளே போட்டு நம்ம வந்து இது போல் மடித்து தேய்க்கிறதால வந்து நமக்கு சப்பாத்தி வந்து நல்லா உப்பலாக கிடைக்கும். நல்லா புசு புசுன்னு பூரி மாதிரி நல்லா உப்பி வருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தியை உருட்டிக்கலாம். சப்பாத்தியை வந்து ஃபஸ்ட்டு இந்த முனைகளை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. எப்போவுமே சப்பாத்தி செய்யும்போது இந்த முனைகள் மட்டும் வந்து தடியாக இருக்கக்கூடாது. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா பக்கமும் இது போல் தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து
தேய்ச்சி எடுக்கலாம். தேய்ச்சி எடுத்துட்டு பாருங்கள் நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு சப்பாத்தி கல் வச்சுருக்கேன். அது நல்லா சூடான உடனே சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை சேர்த்து இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். சேர்த்த உடனே எண்ணெய் சேர்க்க வேணாங்க. 2 முறை வந்து திருப்பி போடலாம். திருப்பி போட்டு இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே இது போல் திருப்பி போடலாம். திருப்பி போடும்போதே நம்ம சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வரும். இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள் சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வரும். நல்லா லேயர் மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும் சப்பாத்தி. அதுக்கப்புறமா நான் வந்து காமிக்கிறேன் இது எந்த அளவுக்கு இது நல்லா வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள் சப்பாத்தி லைட்டாக உப்பி வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த பக்கமும் லைட்டாக எண்ணெய் சேர்த்து மெதுவாக வந்து இதை வந்து கொஞ்சம் நிதானமாக தான் சுடணும். இது வந்து நம்ம ராகி மாவு சேர்த்ததால் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். இது சீக்கிரமாக வந்து வெந்து வராது. அது மாவும் வந்து ரொம்ப நம்மளோட மாவு கெட்டியாக இல்லை, கொஞ்சம் இலகுவாக இருக்கும் சப்பாத்தி மாவு. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் இதை சுட வேண்டி இருக்கும். பாருங்கள் இது போல் நான் வந்து வீடியோவில் காமிச்ச மாதிரி திருப்பி விட்டு மெதுவாக இது போல் சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட சப்பாத்தி ரெடிங்க. சூப்பர். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நல்லா லேயராக சப்பாத்தி கிடைக்குங்க. இப்போ நம்மளோட சப்பாத்தி ரெடிங்க. அதுக்கடுத்து நம்மளோட குழம்பு பார்க்கலாமா? குழம்பு பாருங்கள். ஒரு விசில் போட்டிருந்தேன் இல்லையா, கரெக்டாக இருக்குது. இது சப்பாத்திக்கு கரெக்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு அப்படியே சர்வ் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு சாதத்துக்கு வேணும்னா அதுக்கடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதுவே சாதத்துக்கும் யூஸ் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ரெண்டுமே நல்லா யூஸ் ஆகும், நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து சாதம் வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி, ராகி சப்பாத்தி, சாதம், பச்சைப்பயிறு, உருளைக்கிழங்கு சேர்த்த ஒரு கிரேவி தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் டிஃபனுக்கும் இந்த கிரேவி உதவும், மதியம் உணவுக்கும் உதவும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா